கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாளெல்லாம் எங்களை நடத்தினவர். இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து அமரும்படி ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இம்மட்டும் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென்.
தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 வசனங்கள் 81 96 வரை. 81வது வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் நின்று வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தை கடன் செல்வோம். அருமையான இந்த மாலை நேரத்துல திரும்பவும் தேவ சமூகத்திலே நாம் நிற்க ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். காலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தோம். அந்த மாலை நேரத்திலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்துல நாம் வந்து அவருடைய பாதத்துல அமரும்படி கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்கும்படி நீர் சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறானே, அதுபோல ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய சமூகத்துல நிற்கும்படி எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடும் பகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பது நமக்கு கர்த்தர் தந்த பெரிய ஸ்லாக்கியம். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்வில மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பது நமக்கு பெரிய ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடிய இடம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல மரியாள் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லுகிறது. அதே நேரம் மரியாளோ பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைந்து அவள் வேதனையோடு நிற்கிறாள். இந்த மாலை நேரத்துல அந்த வேதனைகள் எல்லாம் மறக்கவும், ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாறவும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றவும், ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் நமக்கு துணையாய் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய துணையா இருப்பாரானால் வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணவர் என்று நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படியே நம்மை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த இடத்துல நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை உள்ள பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை சோதரிங்க. அப்பா, நீங்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை போதியும் ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்மை பற்றி தெரியாது, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு நம்மை பற்றி தெரியாது, நம்முடைய சூழ்நிலைகளை பற்றி தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்ற அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியே நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா நினைவுகளும் உமக்கு தெரியும். என்னுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல வரும்போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல எவ்வளவு கேள்விகளோட, வேதனைகளோட, கண்ணீரோட, புலம்பலோட, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று ஒருவேளை நீங்க நினைத்து வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த தடை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சமாதான குறைவு என்ற பெரிய கேள்வியோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய தேவைகள் இன்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 முடியாது என்று எதுவும் உன்னில் காணவில்லை. அதிகாரத்தில் உண்மை போல யாரும் இல்லை. முடியாது என்று உன்னில் காணவில்லை. அதிகாரத்தில் உண்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும் ஒரு வார்த்தை சொன்னார். என் துணைமுகலும் மாறும் ஒரு வார்த்தை சொன்னார். நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் பழம் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும். நீ சொன்னால் பழம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 முடியாது என்று எதுவும்
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எந்த தகுதி இல்லாதவப்பா, அதனால நீர் ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுடைய எல்லா குறைவுகள் மாறும், எங்களுடைய வேதனைகள் மாறும், எங்களுடைய கண்ணீர்கள் மாறும், எங்களுடைய அங்கலாய்ப்புகள் மாறும், எங்களுடைய பலவீனங்கள் மாறும், சத்துருடைய போராட்டங்கள் மாறும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். என் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை வாழ வைக்கும். ஆண்டவரே, எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர். உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 27 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 27 முடிய. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நேரத்தில் இந்த 24வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு வெற்றி பெற ஓடுங்கள், ரன் டு வின். நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை என்பதே ஒரு போட்டி தான், போராட்டம் தான். நாம் அதில் வெற்றி பெற வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்திலே நடக்கிற ஒரு பெரிய ஒரு விளையாட்டு விழாவை அவன் தன்னுடைய மனதிலே வைத்து இந்த பகுதியை சொல்லுகிறான் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். இந்த விளையாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இஸ்தாமியன் கேம்ஸ் அப்படின்னு பேர். ஒலிம்பிக் இருக்கிற மாதிரி அடுத்த ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கிறது. இந்த கொரிந்து பட்டணத்துல இந்த இஸ்லாமியன் கேம்ஸ் அப்படின்ற ஒரு போட்டி அவர்கள் வருடந்தோறும் நடத்துவார்களாம். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், ஆனா உடனே போய் அதுல விளையாட முடியாது. கலந்து கொள்ளுகிறவர்கள் முதல்ல அவருடைய பெயரை கொடுக்கணும், அதன் பிறகு அதற்கான ஒரு அதிகாரி அவர்கள் நியமித்து இருப்பார்களாம். அந்த அதிகாரி இந்த கலந்து கொள்ள பெயர் கொடுத்தவங்களை பரிசோதித்து அதுல ஒரு சிலரை அவர் தேர்ந்தெடுப்பார். தெரிந்தெடுத்த பிறகு ஏறக்குறைய 10 மாதங்கள் அவர்கள் அந்த போட்டிக்காக ஆயத்தப்படுவார். 10 மாதம் ஆயத்தப்படுவார். அதன் பிறகு இந்த அடுத்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிகரஸா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பயிற்சியில ஈடுபடுவார். அந்த பயிற்சியில இவர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு சிலர் தவறாமல் அதுல கலந்து கொண்டு அந்த பயிற்சியிலையும் அவங்க தேர்ச்சி பெற்ற பிறகு கடைசியாக இந்த போட்டி நடக்குமா. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொரிந்து பட்டணத்தினுடைய ஒரு மத விளையாட்டாக அல்லது தேசிய விளையாட்டாக அவர்கள் அதை கருதுவார். ஆகவே அந்த போட்டியில கலந்து கொண்டு அதுல ஜெயிக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த பைன் ட்ரீல இருந்து எடுக்கப்பட்ட இலைகளை கொண்டு ஒரு மாலை செய்து அவர்களுக்கு அதை அணிவிப்பார்களாம். இது ஒருவேளை உலக பிரகாரமாக சாதாரண ஒரு பரிசாக இருந்தாலும் அந்த மனிதனை
நீங்க பாத்தீங்கன்னா அவர்தான் அந்த பட்டணத்திலேயே சிறந்த மனிதன் என்று சொல்லுவார்கள். அவருடைய குடும்பத்தின் மக்கள் இவனுடைய வெற்றியை நினைத்து அவங்க கொண்டாடுவாங்களாம். அந்த குடும்பத்திற்கே அது ஒரு பெருமை. அதே போல அந்த ஊர்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இவர்களை அந்த இடத்துல முக்கியமான இடத்துல உட்கார வைப்பாங்களாம். அதே போல இவங்க எங்கெங்கிறதெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அந்த பட்டணத்துக்கு போகும்போது அங்க கொஞ்சம் வேடிக்கையான ஒரு சம்பவம் நடக்கும். அந்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற சுவர்ல ஓட்டை ஏற்படுத்தி அந்த சுவர் ஓட்டையின் வழியாக இவங்க உள்ள போவாங்களாம். என்ன காரணம், இது என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரன், சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் நம்முடைய பட்டணத்தில் இருப்பதினாலே நம்முடைய பட்டணத்திற்கு சுவர் பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அவ்வளவு மேன்மை பெற்ற ஒரு பெரிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கிறது. ஆகவேதான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து பட்டணத்துல நடக்கிற இந்த போட்டியை குறித்து அவரிடத்துல பேசும்போதுதான் அவர் சொல்றாரு, ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று சொல்றார். எதுக்கு அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் அந்த போட்டியை குறித்து தெரியும். அந்த போட்டியில ஒரு மனிதன் தான் வெற்றி பெறுவான் என்பது தெரியும். அந்த வெற்றி பெற்ற மனிதனுக்கு பைன் இலைகள் மூலமாக ஒரு மாலை அணிவிப்பார்கள் என்பது தெரியும். அவனுக்கு இந்த உலகத்துல அந்த பட்டணத்துல பெரிய பேரும் புகழும் உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அங்க ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்துல அல்லது போட்டியில நீங்களும் நானும் எப்படி ஓட வேணும், எப்படி போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்றால் வெற்றி பெறுகிறவர்களாக கலந்து கொள்ள வேண்டும், தோற்று போகிறவர்களாக கலந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஓடுகிறோம் என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். வெற்றி பெறுவேன் என்று ஓடுகிறோமா, இல்ல எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படின்னு ஓடுறோமா, அல்லது ஓடும் போதே முடிவு பண்ணி நான்லாம் பெரிய ஆள் இல்லை, எனக்கெல்லாம் அந்த வெற்றி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோமா அப்படின்றத இந்த மாலை நேரத்திலே நாம் சற்று கவனித்து பார்க்க வேணும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்துல நாம் எப்படி ஓட வேண்டும், வெற்றி பெறுகிறவர்களாய் ஓட வேண்டும். அப்போ வெற்றி பெறுகிறவர்களாய் ஓட வேண்டுமானால் நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து எபிரேய ஆக்கியோர் நமக்கு கற்றுத் தருகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஒரு ஒரு ஆலோசனை அங்கே சொல்லப்படுகிறது. 12வது வசனத்தின் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும். இதுல ஒரு 3 காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. முதல்ல பாருங்க, எப்படி ஓட வேண்டும் அப்படின்னா, முன்னாலே ஓடினவர்களை அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டு ஓடுங்கள். முன்னாலே ஓடினவர்களிடத்திலே கற்றுக்கொண்டு ஓடுங்கள். எல்லா விளையாட்டிலும் விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. அதை விட முக்கியமானவங்க யார் தெரியுமா, அந்த விளையாட்டு வீரருக்கு கோச்சுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா, முன்னால் அந்த விளையாட்டிலே சிறந்த மனிதனாக இருந்திருப்பார். அவருக்கு அந்த விளையாட்டினுடைய நுணுக்கங்கள்லாம் தெரிந்திருக்கும். இப்படி செய்யணும், இப்படி விளையாடணும், இதை இந்த இடத்துல இந்த நேரத்துல இதை செய்யணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் கொண்டு வந்து எங்க வைப்பாங்க, கோச்சா வைப்பாங்க. இப்ப பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் நிறைய கோச்சுங்க இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, மேகம் போன்ற ஒரு பெரும் கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. அப்போ அது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த பெரும் கூட்டத்தை இந்த எபிரேய ஆக்கியோர் நமக்கு முன்னால் நிறுத்துறார். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார். இப்ப ஓடுகிற நாம் என்ன செய்யணுமா, அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் நமக்கு முன்னாலே ஓடின அந்த பரிசுத்தவான்களை பார்த்து கற்றுக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடணும்.
சும்மா ஓடிட முடியாது, எப்படியும் ஓடிடலாம் அப்படின்னு ஓட முடியாது. ஆனால் இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஓடுதவர்கள் உனக்கு முன்னால இருக்கிறாங்கப்பா, அவர்களை பார்த்து ஓடு. வேதத்தை வாசிச்சு பாருங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல நாம் என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோமோ அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்த மக்களைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. முதல்ல பாருங்க, 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது 4வது வசனத்துல. 5வது வசனத்துல கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல நாம் எப்படி அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. 8வது வசனத்துல கர்த்தருக்கு நாம் எப்படி கீழ்ப்படிவது என்று கற்றுக் கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நமக்கு முன்னால நிறுத்துகிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு நிறைய பரிசுத்தவான்களை முன்னால நிறுத்திட்டு நம்மளை பார்த்து சொல்றாரப்பா, உனக்கு முன்னால ஓடின இத்தனை பேரும் தங்கள் வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்துல வெற்றி பெற்றவர்கள். ஆகவே நீ அவர்களை பார்த்து அவர்கள் ஓடினது போல அவர்களுடைய மாதிரியை உனக்கு முன்பாக வைத்து ஓடு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கூட இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஓடுறோம். நம்ம கூட இருக்கிற நம்ம சர்ச் மூப்பர்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து ஓடுறோம். நம்ம ஃப்ரெண்டுங்க, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்கள பார்த்து ஓடுறோம். என்ன நடக்கிறது அப்படின்னா, அவங்களே ஒழுங்கா ஓடல, அவங்கள பார்த்து ஓடுனா நம்ம எந்த அழகுல ஓடுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாச வாழ்க்கை பாதியில விழுந்து போக காரணம் என்ன தெரியுமா? எனக்கு மாதிரியாய் நான் வைத்திருக்கிற முக்கியமான நபர்கள் இந்த உலகத்தின் மக்கள். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, இவங்களை பார்க்காதப்பா, உனக்கு முன்னால ஒரு கூட்டம் ஓடி முடித்து இருக்கிறது, வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல அங்கே அவர் ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கே ஒரு கூட்டம் போனாங்க. அந்த கூட்டம் அவர்களும் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த நடத்துதலை பெற்று போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து பாருங்க, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அடுத்தது சொல்லுது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார். ஞானஸ்நானம் ஒண்ணு, 2வது ஞான போஜனம் ஒண்ணு, 3வது ஞான பானம் ஒண்ணு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் அவர்கள் எல்லாரும் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்ல கவனிங்க, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே ஞான போஜனம், ஒரே ஞான பானம். அந்த பானம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவாகிய கண்மலையில் இருந்து வந்தது. அது வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா அதன் பிறகு சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்படி இருந்தும். இதுதான் இங்க ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருது. அவங்க எல்லாரும் ஒரே ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஒரே ஞான போஜனம் பண்ணினார்கள், ஒரே ஞானபானம் பண்ணினார்கள், அவர்கள் கிறிஸ்துவை பருகினார்கள், எல்லாம் கரெக்ட் தான். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், திருவிருந்துல கலந்துக்கிறேன், நான் ஞானபானம் பண்றேன், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறேன் சொல்றோம். ஆனா என்ன இல்லை, எல்லாரும் மேலும் கர்த்தர் பிரியமாய் இல்லை. ஏன் அப்படின்னா அதன் பிறகு அவரு ஒரு பட்டியல் போடுறாரு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா அவர்கள் இச்சிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஓடினவர்கள அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? இச்சை உள்ள கூட்டம். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் இச்சை என்ன சொல்றது, இச்சிக்கிறவர்களாய் இராதீர்கள். அடுத்தது சொல்லுகிறது, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறினார்கள். அங்கேயும் திரும்பவும் பவுல் சொல்றாரு, அவர்களை போல நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறார், அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். 8வது வசனத்துல சொல்றார், வேசித்தனம் பண்ணினார்கள். ஆகவே நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருங்கள். 9வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள்.
அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காது இருப்போமாக. 10வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் சிலர் முறுமுறுத்தார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு 11வது வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப உலக மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்தபடி வாழ்ந்தார்கள், இச்சித்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், எல்லாம் இதெல்லாம் பண்ணி வாழ்ந்து அவர்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் போனதுனால வேதம் சொல்லுகிறது, அவர்களை போல நீங்கள் இல்லாதிருங்கள். அப்போ உலகத்தின் மனிதர்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடுவேன். இந்த ஓட்டம் தான் வெற்றி பெறுகிற ஓட்டம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்போ இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது பகுதியில சொல்றாரு, தடையாய் இருப்பவற்றை தள்ளிவிட்டு ஓடு. தடையாய் இருக்கிறவற்றை தள்ளிவிட்டு ஓடு, தள்ளிவிட்டு ஓடு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல ட்ராக் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஓடின கூட்டம் இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சு ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஓடின கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமாவே அவங்க போடுற ட்ரெஸ்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 200 கிராம்ல இருந்து 250 கிராம் தான் அவங்க போடுற அந்த ட்ரெஸ். அப்ப எதுக்காக அப்படி ட்ரெஸ்னுடைய வெயிட்டை குறைச்சாங்க அப்படின்னா, ஓடும் போது இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்துக்கே இப்படி அவங்க ஆயத்தப்படும் போது, பாரமானவைகளை தள்ளிவிட்டு ஓடும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஓடுவோமானால் அந்த ஓட்டத்தை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நாம் ஓட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாரமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க, மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போகிறான். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலனற்ற வாழ்க்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு இது ரெண்டும் மனிதனிடத்துல இருக்கிறது. என்ன இருக்குது? முதல்ல உலகத்தின் கவலை இருக்குது. காலையில எழுந்துச்சதும் நைட்டு தூங்குற வரைக்கும் தூக்கம் கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. கவலை கவலை கவலை, எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்றாங்க 3வது உலக நாடுகள், வளரும் நாடுகள்னு சொல்றோம் இல்லையா? இந்த 3வது உலக நாடுகள்ல வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற கவலை. சுகர் ஏன் வருது? கவலைதான். ஐயோ, இது இல்லையே, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா பஸ் வரலையே, லேட் ஆகுது, வேலைக்கு தேடணும்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு கலங்கும். 2வது ஒரு காரியம் இருக்குது, என்ன? உலகத்தின் ஐஸ்வர்யம். உலகத்துல பொருள் சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு எல்லாரும் தீவிரமா இருக்கிறாங்க, பொருள் சம்பாதிக்கணும். ஒரு காலத்துல சன்மார்க்க வாழ்க்கையும் சம்பாத்தியமும் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன இருக்கு தெரியுமா? சன்மார்க்க வாழ்க்கை தேவையில்லை, அதை வச்சுட்டு ஒண்ணும் நாங்க சாதிக்க போறது இல்லை, பணம் இருந்தா போதும், எப்படியும் வாழ்த்து விடலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல வந்திருக்கிறோம். அமெரிக்க தேசத்துல ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா 170% பெண்கள் சொன்னாங்க, எனக்கு பணம் கொடுக்குறீங்க, என் குடும்பத்தை கூட விட்டுட்டு வந்துடுறேன். பணம் கொடுத்தா குடும்பத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். அதுல 50% பெண்கள் சொன்னாங்க, பணம் கொடுத்தா நாங்க விபச்சாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய ஆசை என்ன? பணம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேணும். வீழ்ச்சிக்கு காரணம் இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா பணம் தான் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பணம். பெரிய அரசியல்வாதிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பணம். பெரிய அதிகாரிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பணம். லஞ்சம் வாங்கினார் இல்லையா? மாற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
அவன் கோடி கோடியா வாங்கியிருப்பான், எவனுமே மாட்ட மாட்டான். ஆனா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு மாட்டிக்கிறான். அப்படியே பேர் கெட்டு போகிறது. ஏன் இந்த ஓட்டம் பாதியில விழுந்து போக காரணம் என்ன? கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதே நேரம் மார்க்குவின் சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல அவர் இன்னொரு வார்த்தையும் அங்க சேர்க்கிறாரு. அது என்ன தெரியுமா? இச்சைகள் என்று சொல்லி சேர்க்கிறார். வாசிங்க 4:13 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசிக்கிறது, வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்ப இந்த 3 காரியம் நமக்கு பாரமானது, நம்மை வீழ்த்தக்கூடிய பாவமாக இருக்கிறது. 1 இச்சை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது உலக கவலை. இது 3ஐயும் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஒதுக்கி வைக்கணும். முடியுமா அப்படின்னா முடியும்னு ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. ஆண்டவர் சொல்றார் முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. எதை பற்றி கவலைப்படாதீங்க? உடையை குறித்து கவலைப்படாதீங்க, உணவை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க. நாளைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு வேலைக்கு போகணும். அதை யோசிச்ச உடனே எத்தனை பேருக்கு கவலை வருது, பயம் வருது இல்ல? ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன். இந்த பக்கம் நீங்களாம் உட்கார்ந்து இருப்பீங்க, இப்ப யோசிப்பீங்க. இன்னைக்கு கறியெல்லாம் வாங்கி குழம்பு வச்சாச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில என்ன செய்யறது? நைட் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறது? நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, அவங்களுக்கு டிஃபன் என்ன செய்யறது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன வைக்கிறது? எவ்வளவு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். மார்த்தாலும் அதை தான் செஞ்சாங்க. அவனுடைய வாழ்க்கையில கோபம் வந்துச்சு. யார் மேல கோபம் வந்துச்சு தெரியுமா? இயேசுவின் மேலேயே கோபம் வந்துச்சு. அவரையே திட்டினாங்க, உனக்கு கவலை இல்லையா? சகோதரிய திட்டினாங்க, அவ என்ன தனியா வீட்டுக்கு வந்துட்டான். குறை சொன்னார்கள், கோபப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏசாமி ரொம்ப சிம்பிளா சொன்னார், மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. தேவையானது என்ன? ஒன்றே ஒன்றுதான், மரியாதை போல அவருடைய பாதத்துல அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய ஆலோசனையை கேட்டுட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்க. நிச்சயமா சொல்வேன், எல்லா காரியத்தையும் சீராய் செம்மையாய் செய்து முடிக்க கர்த்தர் ஞானம் தருவார். கவலைப்படுறதுனால ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முழத்தை கூட்டவும் போறதில்லை, ஒரு முழத்தை குறைக்கவும் போறதில்லை. வெள்ளையான முடிய கருப்பாக்கவும் முடியாது, கருப்பான முடிய வெள்ளையாக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தெரியுமா? ஒண்ணு சிட்டுக்குருவி இல்ல, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகிலோ அவைகளை உங்கள் பரமபிதா என்ன பண்றாரா? பிழைப்பு ஊட்டுகிறார். சேர்க்கல. நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அதையும் டெய்லி எடுத்து பார்த்துக்கிறோம். இருக்குதா? குறைஞ்சி போச்சா? ஏதாவது ஒரு போன் வரும், உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க. நிறைய இடங்கள்ல இந்த வாட்ஸ்அப்ல இங்க எப்படி பேசுனாங்க, இங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னு வரும். கடைசியில பார்த்தா எனக்கே அந்த போன் வந்துச்சு. சார் நான் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். ஓ அப்பா, உன்னதாடா தேடின்னு இருந்தேன். உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ண போறாங்க சார், நீங்க உங்க ஏடிஎம் நம்பரே சொல்லுங்க. நான் சொன்னேன், உன்னதாடா ஒரு நாள் தேடின்னு இருந்தேன், இவ்வளவு லேட்டா போன் பண்றிய அப்படின்னு தான் அவன் உஷாராயிட்டான். அட போயா அப்படின்னு வச்சுட்டான். எதுக்கு சொல்றேன்? நமக்கு இதெல்லாம் உலக கவலைகள். ஐயோ இவ்வளவு பணம் இருக்குது, இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் இப்படி நடக்குது, இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. அப்போ வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, இச்சிக்காதீங்க. அப்புறம் என்னது? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் விழுந்து போகாதீங்க. பாரமான இவைகளை தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட வேணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு முதல்ல தேடுங்கள்னு சொல்றாரு. ரெண்டாவது வசனத்துல நாடுங்கள்னு சொல்றாரு. ஒண்ணு தேடணும், ரெண்டாவது அதை விரும்ப வேண்டும். எதை விரும்பணும்? மேலானதை விரும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, முதல்ல நமக்கு முன்னாலே ஓடினவர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நாம் ஓடணும். ரெண்டாவது பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடணும். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு சொல்கிறது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடணும். அல்லேலூயா. நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஓட்டம் தான் ஓடணும். ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீ நல்லா பிரசங்கம் பண்ற, பெருமைக்கு சொல்றேன்னு சொல்லாதீங்க. அவர் சொன்னார், நீ நல்லா பிரசங்கம் பண்ற, ஆனா நீ குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்க. நீ மட்டும் இந்த சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு வெளியே வந்து கன்வென்ஷன் பிரசங்கியாரா மாறினீங்கன்னா உன்னை அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஆசை ஒண்ணு இருக்குது இல்ல, திடீர்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசை. என்னது? நம்மளும் கன்வென்ஷன் பிரசங்கியாரா ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணலாங்க. ஒரே ஊர்ல இதே மூஞ்சிகளை பார்த்து இவங்களுக்கே பிரசங்கம் பண்ணி அதுவும் உருப்படாம கேள்வி கேட்டு எதிர்த்து நிக்கிற இந்த கூட்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறத விட கவலையே படாம ஒரே பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு 10 ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அப்படி ஒரு சான்ஸ் தருவார் அப்படின்னு அதுக்கு ஒரு ஜெபம். கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுல டேவிட் எத்ராஜ் அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருடைய பிரசங்கம் ஒரு லைன்ல போயிட்டு இருக்குது. என் மனசுக்குள்ள அந்த வருஷம் ஆரம்பம், இந்த வருஷமாவது வெளியே போயிடலாமா அப்படின்னு யோசித்து நிற்கும் போது அவர் திடீர்னு சொன்னாரு, ஆண்டவருடைய வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாது. ஏன் சொன்னாரு எனக்கு தெரியாது. அவர் சொல்றார், எனக்கு நிறைய பேர் பாஸ்டர்களா இருக்கிறானுங்க, திடீர்னு யோசிக்கிறாங்க நம்ம கன்வென்ஷன் ஸ்பீக்கரா போயிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். அதே மாதிரி கன்வென்ஷன்ல பேசிட்டு இருக்கிறவன் நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சா அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல, உன்னை அழைத்த அழைப்பும் ஆண்டவர் தந்த வரங்களும் ஒரு நாளும் மாறாதுன்னு முடிச்ச பிறகு அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா நீங்க சொன்ன அந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான். ஏன் பாட இந்த மாதிரி நான் யோசிட்டு இருந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை தான் நீ ஓடணும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னார், நீ நல்லா பாடுற, நீ சிடி போடலாமே, நீ ஒரு ஆல்பம் போடலாமே. நான் இப்போ உஷாராயிட்டேன். நான் சொன்னேன், என்னுடைய அழைப்பு அது இல்லை, என்னுடைய அழைப்பு ஊழியம்தான். இதை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனேன்னா அங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதையா. அதனால இந்த சிடி போடுறது ஆல்பம் போடுறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஒருவேளை அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அவர் அதற்கான காரியங்களை செய்வாரு, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். எதுக்கு சொல்றேன், எனக்கு நிறைய நேரங்கள் நம்ம மற்றவர்களை பார்த்து ஐயோ இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஓட்டம் ஓடினா நல்லா இருக்குமே, இந்த ட்ராக்ல ஓடினா நல்லா இருக்குமே. யோசிக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டம் எதுவோ அது முள்ளுகள் மேல ஓடுற ஓட்டமா இருக்கும், குத்தி கிழிக்கும், வேதனை நிறைந்ததா இருக்கும். ஆனா அதுதான் நம்முடைய பாதுகாப்பான ஓட்டம். மறந்துடக்கூடாது. ஒருவேளை பக்கத்துல ஓடுறவங்க ரொம்ப சுகபோகமா ஓடிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டம் அது, அதுல அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை விட அங்க இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கும். ஆனா நமக்கு பாக்குறதுக்கு என்ன தோணும் தெரியுமா, அவன் குறையில்லாம ஓடுறான், பிரச்சனை இல்லாம ஓடுது அவன் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பீங்க. அல்லேலூயா. ஆமாங்க, எப்பவுமே அது நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா தயவு செய்து பொறாமப்படாதீங்க. காரணம் தெரியுமா, அவங்களுக்குள்ள நம்மளை விட பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாடு இருக்கிறது, எல்லாருடைய ஓட்டத்திலும் ஏதோ ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறது, எல்லாருடைய ஓட்டத்திலும் ஒரு கண்ணீர் இருக்கிறது, எல்லாருடைய ஓட்டத்திலும் ஒரு பிரச்சனையும் பாடும் போராட்டமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா வெளியே இருந்து பார்க்கிற நமக்கு அது சந்தோஷமான ஒரு ஓட்டமா தோணலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல என் ட்ராக்ல நான் ஓடணும். அல்லேலூயா. என் ட்ராக்ல நான் ஓடணும்.
இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம பொறுமையா ஓடணும்னா ஒரு நாள் வரும், பவுலை போல சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவங்களை பார்த்து ஓடி அவங்க ட்ராக்ல காலை வச்சீங்கன்னா வெற்றி பெற்றாலும் பிடிக்குவாங்க, நீ சரியா ஓடல. அப்ப பவுலப்போஸ்தலன் உங்களுக்கு எனக்கு சொல்லித்தர என்ன, நாம எபிரேய ஆக்கியம் சொல்லித்தராரு, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இந்த பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 12:3, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, நான் மாத்திரையே எடுக்க மாட்டேயா, மருந்து சாப்பிட மாட்டேன், என்ன வியாதி வந்தாலும் நான் மருந்து சாப்பிட மாட்டேன். அவருடைய விசுவாசம். இவ அவரை பார்த்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நீயும் கிறிஸ்தவன் தான் அவரும் கிறிஸ்தவன் தான், அவரு மருந்து எடுக்க மாட்டேங்கிற, நீ மருந்து எடுக்கிறிய, என்ன விஷயம்? நான் சொன்னேன், அவர் 100 கிலோ வெயிட் தூக்குவாரு, எனக்கு 20 கிலோ தான் தூக்க முடியும். அதுக்காக அவர் 100 கிலோ தூக்குறாரு, நான் தூக்கணும்னா என் இடுப்பு எலும்பு என்ன ஆயிடும், விளையும். ஏன் வெயிட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ முடியும். பவுல் தெளிவா சொல்றாரு, அவன் அவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெரிந்த எண்ணமுள்ளவர்களாக எண்ண வேண்டும். நான் யாரு, என் நிலைமை என்ன, என்னுடைய விசுவாச அளவு என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஓடணும். புரியுதுங்களா? நம்ம நான் 100 மீட்டருக்கு ஓடுறவன் திடீர்னு நான் 400 மீட்டர் ஓடுவேன்னு ஓடக்கூடாது, ஓட முடியாது. 400 மீட்டர் ஓடுறவன் நான் 100 மீட்டர் ஓடுறேன்னு ஓட முடியாது. எல்லாத்துக்கும் தனித்தனி பயிற்சி உண்டு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா, உனக்கு இந்த விசுவாச அளவு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவா தெரியுமா, எனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குது, உனக்கு இல்லை, அப்ப நீ பெஸ்ட் சொல்லுவாங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது, உனக்கு வெறும் அந்நிய பாஷை தான் இருக்குது, அப்ப நான் உன்னோட சுப்பீரியர். இந்த மாதிரி யாரையும் பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. காரணம் தெரியுமா, கர்த்தர் ஒவ்வொரு அளவை ஒவ்வொருத்தருக்கு அளந்து வச்சிருக்கிறார். இவ்வளவுதான். யானைக்கு வாழை சொல்லுங்களேன், அளந்துதான் வச்சிருக்கு. யானை அவ்வளோ பெரிய உருவமா இருக்கு, அதுக்கு ஒரு 4 அடி வால் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா அது என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, தம்மா தூண்டு வாழை வச்சுக்கிட்டு அது பண்ற அளப்புற பெருசா இருக்கு, போற வரவனெல்லாம் அடிச்சுட்டு போகுது, எட்டி வச்சுட்டு போகுது. இல்ல இன்னும் பெரிய வால் கொடுத்துருக்கு, அது பாட்டு ரோட்ல எவனையும் விடாது, அடிச்சுட்டு போயின்னு இருக்கும். ஆண்டவர் அளந்து வச்சிருக்கிறாரு. ஆடு ரொம்ப அழகா இருக்கு, அதுக்கும் வால் எவ்வளவுதான் இருக்குது, தம்மா தூண்டு தான் இருக்கு. அவருக்கு தெரியும் எவ்வளவு பெருசு வைக்கணும். இல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரையும் ஆண்டவர் அளந்துதான் வச்சிருக்கிறாரு. பணம் கொடுத்தா ஒருத்தன் எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரிதான் பணத்தை கொடுப்பார். அதிகாரத்தை கொடுத்தா ஒருத்தன் எப்படி இருப்பான்றது அவருக்கு தெரியும், அதுக்கேற்ற அதிகாரத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு உத்தியோகத்துல இவனை இந்த அளவுக்கு உயர்த்தினா இவன் இப்படி இருப்பான், இதுக்கு மேல போனா இவன் நிலைமை மோசமாயிடும் தெரியும், அது வரைக்கும் தான் உயர்த்துவார், அதுக்கு மேல கொண்டு போக மாட்டார். அவர் வைத்திருக்கிற அந்த விசுவாச அளவின்படி என் ஓட்டத்தை அந்த ட்ராக்ல அதே நேரத்துல பொறுமையோடு கடைசி வரைக்கும், ஆண்டவரே நீர் என்னை வைத்த இந்த இடத்துல நான் உமக்காக ஓடுவேன், ஓடி பாருங்க, வேதம் சொல்லுது, வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, ஓடு. எப்படி ஓடு? வெற்றி பெறும்படி ஓடு. முதல்ல உனக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து உன் ஓட்டத்தை ஓடு. ரெண்டாவது சொல்றாரு, தடையா இருக்கிற பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடு. மூன்றாவது சொல்றாரு, உனக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடு.
நீ வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெறத்தக்கவர்களாய் நாங்கள் ஓட கிருபை செய்யும். ஒரு நாள் நாங்கள் விழுந்து போகக்கூடாது சுவாமி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க. வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்துல நிறைய பேர் தோற்று போனவர்கள் உண்டு, விழுந்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய அழைப்பை இழந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து தள்ளப்பட்டவர்கள் உண்டு. எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள் இருந்த இடம் தெரியாம விழுந்து போனது உண்டு. ஆனால் இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதா வெற்றி பெறத்தக்கதாக ஓடு. நீ ஒரு நாள் விழுந்து போக கூடாது. நீ இதுவரைக்கும் எடுத்த பயிற்சி, இதுவரைக்கும் நீ பட்ட பிரயாசம் எதுவும் வீணாய் போகக்கூடாது. உனக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்களை பார்த்து ஓடு. அவங்க எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பாடுகளின் மத்தியிலையும் கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள், விசுவாசத்தோட வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் சத்துருவை மேற்கொண்டார்கள், எல்லாவற்றையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றார், மனுஷனை பார்த்து ஓடாத, அவர்களை போல நீ இச்சியாதே, அவர்களை போல நீ கர்த்தரை பரீட்சை பார்க்காதே, அவர்களை போல கர்த்தருக்கு கோபம் ஊட்டாதே, அவர்களை போல நீ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதே. அவருடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் உனக்கு திருஷ்டாந்தமாய் நடந்திருக்கிறது, அதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனை பார்க்காத. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. சபை மக்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, உலக மனிதர்களை பார்க்காதீங்க. இவங்கெல்லாம் விழுந்து போகிறவர்கள். வெற்றி பெற்றவங்களை பாருங்க. Be a winner or be with a winner. வெற்றி பெறுகிறவர்களாய் இருங்க, வெற்றி பெறுகிறவர்களோட இருங்க. வெற்றி பெற்றவர்களாக வேதம் சொல்லுகிற பரிசுத்தவான்களோட ஓடுங்க, அவர்களை போல ஓடுங்க. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மகனே மகளே, உங்களோட வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்துல உனக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஓடு. இரண்டாவது, பாரமான பாவமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடு. உலக கவலைகளை உதறிட்டு ஓடு, உலக இச்சைகளை உதறிட்டு ஓடு. எல்லா விதமான பாவங்களையும் பாரங்களையும் உதறிவிட்டு ஓடு. ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ வெற்றி பெறுவாய். மூன்றாவது, கர்த்தர் சொல்லி தருகிறார், உன்னுடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களையும் பார்த்து அவங்க ட்ராக்ல ஓட நினைக்காத. உனக்கென்று ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுல உபத்திரம் வரலாம், வேதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். ஆனா அதை விட்டுட்டு ஓடிடாத. அதுதான் உனக்கு கர்த்தர் வைத்த பாதை. அந்த பாதையில நீ பொறுமையோடு ஓடினால் வெற்றி பெறுவார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் என் ஓட்டத்துல நான் தோற்று போகக்கூடாது சுவாமி. கடைசி வரைக்கும் ஓடி நான் வெற்றி பெற வேணும், அந்த மேன்மையை நான் அடைய வேணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்தும் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களை பார்த்து எங்களுக்கு முன்னால ஓடின அந்த பெரிய முன்னோடிகளை நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தடையா இருக்கிற எல்லாவற்றையும் உதறித்தல்ல ஆண்டவரே, உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கத்தையும் இச்சைகளையும் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபையினால் பதற்றங்களை எடுத்து போடும், பயங்களை எடுத்து போடும். நாங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.